அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாருமே பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீர்னு எதிர்பாராத செலவுகள் அப்படின்றது வரத்தான் செய்யுது. அந்த செலவுகளை சமாளிப்பதற்குரிய பண வரவு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த பண வரவை பெறதுக்காகவும் பல முயற்சிகளையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். இருந்தாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே வெற்றி அடையாமல் பண தேவைக்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பரிகாரத்தை செய்யறது மூலிமா நிச்சயமாக உங்களுடைய அவசர பண தேவை பூர்த்தியாகும். நாம் பிறர்கிட்ட கொடுத்த பணம் வராமல் இருந்தாலோ இல்லை நமக்கு தேவையான பணம் பிறர்கிட்டேருந்து கடன் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம இருந்தாலோ கடன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் கூட முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா நாம் எதிர்பார்க்காத முறையில் நம்மக்கிட்ட பணம் வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது. முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்படி ஒரு எளிமையான சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யணும். எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்றதுனால இதுக்கு எந்த வித நிபந்தனைகளும் கிடையாது. யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நியாயமான பண தேவை பூர்த்தி அடையணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஆண்கள், பெண்கள், மாணவர்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இது பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாகவே கருதப்படுது. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்குரிய பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு போன்ற எந்த தீட்டுகளில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படுது. அது என்ன பொருள் அப்படின்னா ஆரஞ்சு நிறத்தில் ஒரு பேனா. உங்களுக்கு பேனா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யணும். அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கணும். முதல்ல யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனு, டிவி சத்தம் எதுவுமே உங்களுக்கு கேட்கக்கூடாது. ஒரு தனி அறையில் நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு 3 முறை ஆழமாக உங்களுடைய மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க. உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு நீங்கள் தயாராகணும். உங்களுடைய 2 கையையும் ஒன்றா சேர்த்து நல்லா தேய்ச்சி அதில் வரக்கூடிய சூட்டை நீங்கள் உணர்ந்து அந்த சூட்டை உங்களோட கண்ணிலையும் தலையிலையும் ஒத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இடது உள்ளங்கையில் முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் நல்லா கவனித்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். உங்களோட இடது கையில், அதாவது இடது உள்ளங்கையில் நீங்கள் வச்சிருக்க அந்த ஆரஞ்சு நிற பேனாவையோ இல்லை ஸ்கெட்சையோ வச்சு ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதணும். என்ன வார்த்தை அப்படின்னா கேஷ் ஃப்ளோ. CASH கேஷ் ஃப்ளோ. FLOW கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதுக்கு கீழவே இப்போ நான் சொல்ல போகிற எண்களை நீங்கள் எழுதணும். 3 1 8 6 1 4 5 1 8 7 1 4. இந்த எண்களை 3 எண்களாக பிரித்து இடைவெளி விட்டு நீங்கள் எழுதணும். நீங்கள் பார்க்குற இந்த படத்தில் எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி இடைவெளி விட்டு நீங்கள் எழுதணும். இந்த 2 வார்த்தைகளையும் மேலேயும் கீழேயும் நீங்கள் எழுதணும்.
எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவசரமாக எவ்வளவு பணம் தேவை இருக்கோ அந்த பணம் உங்களோட கையில் இருக்கிறது போல் நீங்கள் கற்பனை செஞ்சுக்கணும். அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க போல் கற்பனை செஞ்சு நீங்கள் சந்தோஷப்படணும். முக்கியமான நியாயமான அவசியமான பண தேவைக்கு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். ஆடம்பரமான பண தேவைக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதனால் பலன் கிடைக்காது. முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடும் யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களோட பண தேவை பூர்த்தி அடையும். முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.